எங்களோட இந்த மேல்கோட்டை ட்ரிப்பில் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வரணும்னு நினச்ச பிளேஸ் தான் இந்த சுபனா மெஸ். மேல்கோட்டையில் நம்ம எங்கே திரும்பினாலுமே புளியோதரை ஸ்டால் எங்கே பார்த்தாலுமே இருக்கும். சின்ன சின்ன ஸ்டால்லேருந்து எல்லா ஹோட்டல்லேருந்துமே நமக்கு கிடைக்கும். பட் ஒய் சுபனா? ஏன்னா இந்த மேல்கோட்டையில் இந்த புளியோதரை இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆனதுக்கு விதை போட்டதே இவங்க தாத்தா தான் சொல்கிறாங்க. இவங்க தாத்தா தான் யோக நரசிம்மர் கோயிலில் மடப்பள்ளியில் சீஃப் குக்காக இருந்திருக்காரு. அதனால தான் இங்கே இருக்கிற மெஸ்லேயே இந்த சுபனா மெஸ் அவங்களோட பாரம்பரியத்துக்காகவும் அந்த ஆத்தென்டிசிட்டிக்காகவும் இவங்க ஸ்பெஷலாக இருக்காங்க. ஹோட்டலும் ரொம்ப சின்னதாக அந்த பழமை மாறாமல் இன்டீரியர் அப்படியே வச்சுருந்தாங்க. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்னு பார்க்க போனால் புளியோதரை, சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல்னால் அது வந்து ஜாகரியில் தராங்க. அதுவே சக்கரை பொங்கல்னால் நார்மல் ஸ்வீட் ஒயிட் சுகர் போட்டதாக தராங்க. ஆஸ் யூஷுவல் மசால் தோசை. நாங்கள் இதில் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். வெள்ளை பொங்கல், அந்த ஜாகரி பொங்கல் ட்ரை பண்ணியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. தென் அந்த வேர்ல்ட் ஃபேமஸ் புளியோதரை ரொம்பவே நல்லா இருந்தது. கோகோனட்லாம் துருவி போட்டிருந்தாங்க. மசால் தோசையும் கர்நாடகா ஃபுல்லாகவே கிடைக்கும். பட் இது ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இது எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதோட டீட்டெயில்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.